ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ தான். என்னென்னா, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் தேவைக்கிறது எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் பட்டை வகைகள் இருக்குல்லையா, எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். அதில் வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக கண்ணாடி பதம் வரும். அதுக்கப்புறம் 2 மிளகாய் போட்டுக்கணும். புதினா தழை, கொத்தமல்லி தழை எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு இருக்கு இல்லைங்களா, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்குங்க. வதக்கி விடுங்க நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கிலோ கறிக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 100 ml போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, மிளகாத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக காரம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். மல்லித்தூள் இருக்கு இல்லைங்களா, மல்லித்தூள் நான் கொஞ்சமாக போட்டுக்கணும். மல்லித்தூள். அடுத்தது பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும். அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் வந்து கரம் மசாலா சேர்க்க மாட்டேன். சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவேன். கிளறி விட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா சிக்கன் வந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த கிரேவி வந்து சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் எதில் அரிசி அளவு எடுத்தீங்களோ அதில் அந்த அளவில் நீங்கள் தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த டம்ளரில் தான் அளவு எடுத்தேன். அதனால் இதில் தான் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொதி வரட்டும். பக்கத்துலேயே பாருங்கள், அப்புக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன். சாப்பாடு காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லனால சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே அவங்க வந்து கிரேவிக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு இப்போ நம்ம வந்து தம் போடணும். தம் போட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் ஆகும். கிரேவியும் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புக்கு இப்போ நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாப்பாடு செஞ்சாச்சு. ஓகே, பிரியாணியும் ரெடி. பிரியாணி வாவ் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நாக்கு எச்சு ஊறுது. சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன் பாருங்கள். லெக் பீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிரேவி வாவ் செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அங்கே கிரேவி சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்குது. நாட்டுக்கோழி. ஓகேவா? வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.